Hello viewers. இனி நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 23 One Little Thing. பண்ணா அவெஞ்சர்ஸ் டவரை காட்டுறாங்க. அங்க நம்ம அயன்மேனும் ஃபெல்கனும் நம்ம சின்சியரா பின்பாட்டிகளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதான் நம்ம ஆண்ட்மேன் சின்னதாகிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவானே அதேதான். கொஞ்சம் எசக்க பிசக்க ஆனாலும் மொத்த பிளானட்டுமே சுருங்கி போயிடும். அதனால கேர்ஃபுல்லா எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ ஃபெல்கனுக்கு பயங்கரமா போன் அடிக்கும். பட் இதான முக்கியமான வேலை. அப்ப நம்ம அல்க் அந்த பின்பாட்டிகளை வைக்கிறதுக்காண்டி கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஒன்னு கொண்டு வருவான். எதுக்கு அந்த சின்ன விஷயத்துக்காண்டி இவ்வளவு முக்கிய வேலை பாக்குறாங்கன்னு அல்க்கு கேட்பான். ஆக்சுவலா அந்த பின்பாட்டிகள் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா இந்த டவர் நாடு உலகம் எல்லாமே தம் கூண்டு சைஸுக்கு மாறிடும். அப்புறம் டண்டனக்கா தானே. இந்த மேட்ரை சொன்னவனே அல்கு மூஞ்சி பேய அடிச்ச மாதிரி ஆயிரும். அந்த டைம் ஃபால்கனோட மொபைல் விடாம அடிச்சிட்டு இருந்தவன அல்கு போய் எடுக்கிறான் பண்ண ஃபால்கன் வேண்டவே வேண்டானிடுவான். ஏன்னா அல்கு கைய வச்சா என்ன ஆகும்னு நமக்கு தெரியாதா. இதுல அல்கும் போன் யூஸ் பண்றேன்னு பெரிய இரும்பு டப்பா தூக்கி வைப்பான். அந்த போன் மேல 300 ரோட் ரோலரை விட்டு ஏத்தினாலும் தாங்கும். ஃபால்கனோட மொபைல் என்ன அப்படியே. அதனால நான் பாத்துக்கிறேன்னு எடுத்து பார்த்தா பெரிய சாக்கு. சோ அடிச்சு புரண்டு ஓடிடுவான். இங்க ஃபால்கன் போனவன அல்கு ஹெல்ப் பண்றான். இந்த மாதிரி பிங்க் பார்ட்டிகல் மேட்டர்ல அல்கை இறக்கி விட்டா என்ன ஆகிறது. அதனால அவன் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம அல்கோட போன் அடிச்சு பிங்க் பார்ட்டிகல் தேரச்சிடும். நல்ல வேலை அந்த டைம் ஆண்ட்மேன் வந்து கேட்ச புடிச்சு காப்பாத்திடுவான். கீழே விழுந்திருந்தா சங்குதானே. அதனால டோனியும் அல்கையும் கிளின்னு கிழிச்சுக்கிட்டே அந்த பிங்க் பார்ட்டிகளை தூக்கி கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல போட்டுருவான். அந்த டைம் இன்னொரு பிங்க் பார்ட்டிகல் தெரியாம வெளியே வந்திருக்கு. அதேனாவும் அல்கோட மூக்கல போய் பட்டு பயப்புள்ள அப்படியே சின்னதாயிருவான். அந்த டைம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எல்லாம் பயத்துல இருப்பாங்க. அந்த டைம் ஃபால்கன் போய் அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு பதட்டத்தோட வந்து சொல்லுவான். அல்கு சின்னதானதுனால பயங்கரமா அலார அடிச்சிட்டு இருக்குமா. அப்ப ஹாக்கை தோரு கேப்டன் அமெரிக்கா எல்லாம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க. டோனி இந்த மாதிரி பிங்க் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியில லீக் ஆயிடுச்சு. சோ கேர்ஃபுல்லா இருங்கப்பா. அப்ப ஆண்ட்மேனும் ஹாக்கையும் கொஞ்சம் முட்டிக்குவாங்க. அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு சின்ன வாக்கிய தகராறு இருந்துகிட்டே இருக்கும். இங்க ஆண்ட்மேன் சின்னதாகி அல்கை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான். இங்க அவங்க அம்மா காலிங் பெல் அடிச்சிட்டு வர சவுண்ட கேட்ட உடனே ஃபால்கனுக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிடும். இந்த மூதேவி ஏன் இவ்வளவு பதறானா அவங்க அம்மா கிட்ட அவன் ஒரு அவெஞ்சர்னு சொல்லவே இல்ல. ஜஸ்ட் ஷீல்ட் ஏஜென்ட் தான் சொல்லியிருப்பான். இப்ப வந்து பார்த்தாங்கன்னா மாட்டிக்குவான்ல. அது மட்டும் இல்லாம வேலையை விட்டு வர சொல்லிடுவாங்களாமா. இதையெல்லாம் கேட்டு அயன்மேன் செம காண்டாயிருவான். பின்ன இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அம்மா வந்துட்டாங்க ஆட்டுக்குட்டி வந்துட்டாங்கன்னா காண்டாவும் இல்ல. சோ அடிச்சு வெளியே பத்தி விட்டுருவான். கேப்டன் அமெரிக்கா ஒழுங்கா உங்க அம்மா கிட்ட உண்மையே சொல்லுமா. ஆனா ஃபால்கனுக்கு நெம்ப பயம். அதெல்லாம் வேண்டான்னு ட்ரெஸ் மாத்த போவான். இந்த ஆக்கையோட தான் ஒரே ரவுஸ். அது அவங்க அம்மா அவன் போய் சொல்றான். இவங்க ஏன் போய் சொல்லணும். அதனால உங்க அம்மா குக்கீஸ் கொடுத்தா ஒழுங்கா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு டீல் பேசுவான். ஹாக்கை தான் சரியான தீனி பண்டாரமாச்சே. இங்க ஆண்ட்மேன் ஹல்க நான் போய் காப்பாத்திட்டு வரேன்னு அந்த பிம் பார்ட்டிகளை பிடிக்கிற கன் எடுத்துட்டு சின்னதாயிருவான். இங்க ஃபால்கன் அவங்க அம்மாவை சமாளிக்கிறதுக்காண்டி போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து மறைச்சிட்டு இருப்பானே. கேப்டன் அப்பவும் சொல்லுவான் வேணாண்டா உண்மையை சொல்லுன்னு. ஆனா ஃபால்கன் கேக்குற மாதிரி இல்ல. மத்தவங்களும் ஏதாச்சும் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணு வேண்டானிடுவாங்க. சரின்ட்டு நேரா அவங்க அம்மாவை போய் வெல்கம் பண்ணுவான். அவங்க அம்மா வந்த உடனே வாங்க போலான்னு கிளப்பி விடுவான். ஆனா அவங்க அம்மா விடுறதா இல்ல. ஏன்னா அவங்க பையன் சாம் உண்மையான அவெஞ்சர்ஸ் கூட எல்லாம் வேலை பாக்குறான். போய் ஒரு போட்டோ எடுத்து அந்த இடத்த சுத்தி பார்க்கலனா நல்லா இருக்காது இல்ல. அதனால ஜாலியா போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. இங்க ஆண்ட்மேன் சின்னதாகி ரோபோட்ஸ் கிட்ட படாத பாடுபட்டு இருப்பான். என்னன்னா டோனி இந்த லேப சுத்தமா வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட குட்டி ரோபோட்ஸ் ரெடி பண்ணிருப்பான். அது ஒவ்வொரு டஸ்டையுமே அழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுகிட்ட தான் ஆண்ட்மேன் படாத பாடுபடுவான். அப்புறம் ஒரு வழியா ஹல்க கண்டுபிடிச்சிருவான். அந்த லூசு பையில அந்த ரோபோட்ஸ் தான் போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த பிங்க் பார்ட்டிகல் அல்கு பக்கத்துல தான் போயிட்டு இருக்குமா. அப்படியே மெதுவா போய் ஆண்ட்மேன் பிடிக்க போவான். ஆனா அந்த அல்கு முதவி பாஞ்சு ஒத்தே அடி. ஒரே பீஸா அந்த பார்ட்டிகல் அப்படியே தெரிச்சு பல பீஸா செதறிடும். அதுல மஞ்சள் இருக்கிறது பெருசாக்கும், ப்ளூவா இருக்கிறது சின்னதாக்கும். போச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் பிங்க் பார்ட்டிகல்ஸ் வந்துருச்சா. அப்ப அது படுற இடம்லாம் என்ன ஆகும். எஸ் இனி அந்த ப்ளூ எல்லோ பிங்க் பார்ட்டிகல்ஸ் எங்கெங்கெல்லாம் போய் படுதோ அந்த இடம்லாம் பெருசு சின்னதுன்னு மாத்தி ஆக ஆரம்பிச்சிடும். இங்க பைய குக்கீஸ் தின்னுட்டு நான் பால் மட்டும் தான் குடிப்பேன், தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டேன்னு ஒரு வழி பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஃபால்கனோட அம்மா அவெஞ்சர்ஸ பத்தி என்னென்னலாம் சொல்லிருக்கானோ அத பத்தி அவங்க கிட்ட சொல்லுவான். செம காண்டாயிருவாங்க. பின்ன தாருக்கு முடி ஓட்டுறதெல்லாம் சொன்னா காண்டாவும் இல்ல. நெக்ஸ்ட் அல்கங்க அவனுக்காண்டி ஸ்பெஷலா ஒண்ணு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம இன்னும் ஏகப்பட்ட மேட்டர் வளருவாங்களா. ஃபால்கன் போட்டோ எடுக்கலான்னு சமாளிப்பான். அந்த டைம் தூசி கிளீன் பண்ற மிஷின்ஸ் எல்லாம் பின்னாடி பெருசாகி வந்து நிக்கும். முடிஞ்சு போச்சு. இங்கேயும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சா. இங்க இவங்க ரூம்லயும் பிம் பார்ட்டிகல்ஸ் படுற இடம் பூரா
சின்னதாகி பெருசாகி படாத பாடுபட்டு இருப்பானுங்க. இப்ப எப்படியாச்சும் அது எல்லாத்தையுமே புடிச்சு கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குள்ள அடைச்சே ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பா இந்த உலகத்துக்கே ஆபத்து. அதனால கம்ப்ளீட்டா அவெஞ்சர்ஸ் டவரையே இழுத்து மூடிடுவாங்க. இனி அதெங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. சோ லைட்டோட வெளிச்சத்தை அதிகம் பண்ணுவாங்க. அப்போ அது கண்ணுக்கு கிளியரா பறந்து போறது தெரியும். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அது நேரா டக்குக்குள்ள போகுது. அது அந்த வழியா போச்சுன்னா அவெஞ்சர்ஸ் டவர்ல எல்லா இடத்துக்குமே போகும். இங்க நம்ம ஆளுங்க அந்த ரோபோட்ஸ் கூட மாங்கன்னு சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. ஃபால்கனோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் பாவம் கஷ்டப்பட்டு சமாளிப்பான் பிராக்டிஸ்னு. ஆனா எம்பிட்டு நேரம் சமாளிக்க இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோபோட்ஸ் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ஆண்ட்மேன் முடிஞ்ச அளவுக்கு அவன் கண்ணை வச்சு சின்னது பண்ணுவான். அப்ப நம்ம அயன்மேன் சாம் கிட்ட ஹெல்ப் கேட்பான். ஏன்னா அயன்மேனுக்கு அடுத்தது புத்திசாலியா இருக்கிறது நம்ம ஃபால்கன் தான். ஆனா அவனால இப்ப வர முடியாதுல்ல. அவங்க அம்மா கூட இருக்காங்க. சோ என்ன பண்ணுனே அவனுக்கு தெரியல. எல்லாரும் பயங்கரமா மாட்டிட்டு முழிக்கிறதுனால வேற வழி இல்லாம அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்ல வருவான். அந்த டைம் அவங்க கிட்ட ஒரு பின் பார்ட்டிகள் வருமா. ஆண்ட்மேன் பாஞ்சு போய் காப்பாத்த ட்ரை பண்ணி பயபுல அவன் சின்னதாயிருவான். சரி அவன் தான் சின்னதானா பெருசாயிருவானே. பெருசாக பெல்ட்டை தட்டுவான். ஒர்க் ஆகாது. சோ ஆண்ட்மேன் மாட்டிட்டேன்னு டோனி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவானா. அயன்மேனும் என்ன பண்ணுவான் பாவம் ரோபோட்ஸை சமாளிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிருவான். கேப்டன் நம்ம ஃபால்கனோட அம்மாவை எங்கேயாச்சும் பத்திரமா கூப்பிட்டு போக சொல்லுவானே. அந்த டைம் எல்லோ பின் பார்ட்டிகள் நம்ம ஆக்கையோட மேல பட்டு அப்படியே பெரிய சைஸுக்கு மாறிடுவான். அவன் ஆன சைஸுக்கு பில்டிங்கே கட்டமுட்டேன்னு உடைய ஆரம்பிச்சிருமா. ரெண்டு பேரும் அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. ஃபால்கனும் எவ்வளவு சமாளிக்க ட்ரை பண்ணுவான். டே எருமை நான் உங்க அம்மா பொய் சொல்லாத உண்மையை சொல்லுன்னு பொட்டனியிலே 4 போடு. இங்க ஜிம்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசாகி கரேட்ட உருண்டு ஃபால்கனோட அம்மா மேலேயே இடிக்க வரும். ஒன்னே நம்ம ஃபால்கன் தடுத்துருவான். இன்னொன்னு நல்ல வேலை அல்கு வந்து தடுத்துருவான். இல்லைன்னா அவங்க அம்மா ஸ்பாட்லயே பாடி தான். நம்ம அல்கு பையில அவங்களுக்கு நெம்ப பிடிக்கும் போல. சோ அவனுக்காண்டியே ஸ்பெஷலா குக்கீஸ் மின்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு கொடுப்பாங்கல்ல. அந்த டைம்னு பார்த்து பின்பாட்டிகள் அவன் மேல பட்டு சின்னதாயிருவான். போச்சு இப்படியே விட்டா கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு ஆபத்து தான். ஃபால்கன் அவங்க அம்மாவை வேக வேகமா இழுத்துட்டு போயிருவான். இங்க அல்கு பைய சின்னதானாலும் அம்மா பெரிய குக்கீஸ பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்பதான் அவனை நோக்கி ஏகப்பட்ட எல்லோ பிங்க் பார்ட்டிகல்ஸ் வரும். அதுதான் பயங்கரமா பெருசாக்குமே. இங்க தாரு சும்மா செமையா அவன் சுத்தியில வச்சு சண்டைய போட்டுட்டு இருப்பான். கட்சியில அந்த சுத்திலே சின்னதாயிரும். நெம்ப சூப்பரியா. அப்புறம் எல்லாம் வழக்கம் போல அந்த ரோபோட்ஸ் கிட்ட சண்டைய போட்டு மண்டைய உடச்சிட்டு இருப்பாங்க. இங்க ஹாக்கை பைய பயங்கர பெருசா வளர்ந்துருப்பான். இப்ப அவங்க அம்மாவை எப்படியாச்சும் பத்திரமா வெளியே கொண்டு போகணும்ல. சோ ஹாக்கை கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு நம்மால டோனிய பாக்க கிளம்பிடுவான். அந்த டைம்னு பார்த்து ரோபோட் ஒன்னு அட்டாக் பண்ண வருமா. நல்ல வேலை நம்ம ஹாக்கை பைய காப்பாத்திடுவான். நெப நேரம் சும்மா இருக்க முடியாது இல்ல. அதனால சேம பத்தி ஏதாச்சும் மேட்டர் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். இங்க நம்ம ஃபால்கன் அயன்மேனை பார்க்க போனவன் பேசிட்டு இருக்க அயன்மேன் சின்னதா மாறிடுவான். போச்சு இப்ப ஃபால்கனுக்கு வேற வழியே இல்ல. இவன் தான் இறங்கி சரி பண்ணியாகணும். அம்மாவை நினைச்சா தான் ஒரு பக்கம் கவலையா இருக்கும். இங்க ஆண்ட்மேன் சோகமா உட்கார்ந்து இருப்பானா. அவன் கூடயே போய் டோனியும் ஜாயின் பண்ணிக்குவான். எங்க கேப்டன் வந்து வண்டியா கிழிப்பாரு. உங்க அம்மா கிட்ட போய் சொன்னதெல்லாம் இப்ப பெரிய விஷயமாட. டீமே இங்க அந்தல சிந்தலையாகி போய் கிடக்குது. ஒழுங்கா வந்து வேலையை பாருப்பான். சரின்ட்டு வேற வழி இல்லாம அவங்க அம்மாவை பத்திரமா இருக்க சொல்லிட்டு நம்ம டோனி சின்னதாகும் போது ஒரு கன் ஒண்ணு கொடுத்திருந்தால அந்த கன்னை எடுத்துட்டு போய் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கேட்டா ஃபால்கன் சூட்டியை மாட்டிட்டு வந்து எல்லாத்தையுமே சரி பண்ண ஆரம்பிச்சிருவான். வேற வழி இல்லாம அவங்க அம்மா கிட்டையும் போய் உண்மையை சொல்லுவானா நான் தான் ஃபால்கன். அவங்க அம்மா சாக்கே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியுமாமா நிக்யூரி பைய எப்பவோ சொல்லிட்டான். அட பாவி சண்டாளங்களா. அப்புறம் இருக்குடா இவ்வளவு நேரம் இம்பிட்டு கலவரம். அந்த நேரம் டம்முன்னு ஒரு சவுண்ட் எல்லா இடமுமே அதிரும். என்ன பூகம்பம் வந்துருச்சான்னு பார்த்தா நம்ம அல்கு பைய எதை தண்டிக்கு நிக்கிறான். இப்ப மட்டும் அவன் ஒரு குதிச்சான். பூமி செல்லா பிஸ்கெட் மாதிரி தெரிச்சிரும். தலைவர் அப்போ நெம்ப சின்சியரா குக்கி சாப்பிட்டு இருப்பாரு. இப்ப ஏதாச்சும் சீக்கிரமா பண்ணணும்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா இவங்க பிடிக்கிற பின் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அடைக்கிற அளவுக்கு இந்த சேம்பரால தாங்க முடியாது. இப்ப இதை மாடிஃபை பண்ணணும்னா கண்டிப்பா ஆண்ட்மேன் தேவை. அதனால ஃபர்ஸ்ட் ஃபால்கன் என்ன பண்ணுவான். இங்க இருந்த பார்ட்டிகல்ஸ் வெளியே போயிடக்கூடாதுன்னு கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்ட ஒரு காந்த மாதிரி மாத்தி கொடுப்பான். அதை யூஸ் பண்ணி பின் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான். ஃபால்கனும் அவங்க அம்மாவும் சின்னதாகி அயன்மேனையும் ஆண்ட்மேனையும் மாங்கன்னு தேடுவாங்க. அப்படி ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சு அவங்களையும் பெருசாக்கிடுவாங்க. அப்புறம் கேப்டன் அவனோட ஷீல்ட எல்லா பிங்க் பார்ட்டிகல்ஸையும் பிடிச்சிருவான். அதையும் ஒரு வழியா அவனோட கண்ணில உறிஞ்சு எடுத்துருவான். ஃபால்கன் இப்படி சூப்பரா வேலையை பார்த்ததுக்கு பாராட்டுவாங்க. ஆனா அவங்க அம்மாவை வச்சுட்டு இவன் பண்ண அலும்புக்கு ஒரு வாரம் துணியை துவக்கி விட்டாதான் சரியாகும்பான். அந்த நேரம் அல்கங்க கத்திட்டு இடப்பான். காலு புடிச்சுக்கிச்சுன்னு. ஏன்னா அவன் நடக்கிறேன்னு ஒரு கால் எடுத்து வச்சானா ஒரு ஊரே காலி. உடனே ஃபால்கன் அந்த ஆண்ட்மேன் கிட்ட சேம்பரை ரெடி பண்ண சொல்லுவான். ஏன்னா இப்ப போய் அவன் அல்கு கிட்ட இருக்க பின் பார்ட்டிகல்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பா ஸ்பேஸ் பத்தாது. அல்கு பாவம் காலை எவ்வளவு நேரம் தான் அப்படியே வச்சுட்டு நிப்பான். அப்ப ஃபால்கன் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு போவான். அந்த மூதேவி இவனை ஏதோ பூச்சின்னு சொல்லி தட்டி விடுவான். அப்புறம் பின்னாடி போய் கஷ்டப்பட்டு அவன்கிட்ட இருக்க அந்த பின் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுப்பான். அவ்வளவுதாயா அல்கு பயபல்ல பழையபடி நார்மல் ஆயிருவான். என்ன கன்னு தாங்காது. சோ அடிச்சு புடிச்சு வேகமா போவான். ஃபால்கனோட அம்மாவுக்கு செம சந்தோஷம். அவன் பையன் இப்படி பறந்து வேலையை பாக்குறாள். அப்படி வந்தவன் சேம்பருக்குள்ள கன்ன போட்டு முடிவாங்களா. அது பவர் தாங்க முடியாம அப்படியே கிட்டு அடி டாப்புன்னு சின்னதாய் சுருங்கி போயிரும். அவ்வளவுதாயா பஞ்சாயத்து ஓவரு. எம்பேட்டு வேலை பார்க்க வேண்டி இருக்குது. அவங்க அம்மா பாராட்டி தள்ளுவாங்க. செம்மையா வேலை பார்த்தேன்னு. நம்மளும் சாரி
சாரி சொல்லுவான். ஏன்னா பொய் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணால. சரி பரவாயில்லன்னு அவங்க அம்மா அட்வைஸ் அள்ளி ஊத்துவாங்க. அப்பதான் ஒரு மேட்ரு தெரியும். ஃபால்கனுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. அட நன்னாரி பயலே. அப்புறம் கவலைப்படாம நல்லபடியா வேலைய பாரு. உன்னை நினைச்ச எனக்கு பெருமையா இருக்குன்னு பல லாரிகளை நிரப்புற அளவுக்கு வசனம்லாம் அடிச்சிட்டு அப்புறம் ஜாலியா எல்லாம் ஒன்னா சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு ஆடு போட்டு முடிக்கிறாங்க.